வண்டி நிறுத்திக்கியா ஐயா, வண்டி நிறுத்திக்கியா ஐயா, வண்டி நிறுத்திக்கியா புள்ளையா, வண்டியை நிப்பாட்டு. ஐயா நிறுத்திக்கியா ஐயா, புள்ளையா ஒண்ணு பண்ணாதீங்க ஐயா. யோ அவனை இறக்குங்க. கையெடு ஐயா, விவரம் தெரியாதவன் ஐயா, தங்கச்சி தானே உரிமையோட அடிச்சிட்டான் ஐயா, மன்னிச்சிருங்க அவனை, மன்னிச்சிருங்க. தங்கச்சியா இருந்தாலும் பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் ஒரு முறை வேணாமா? நான் அவனுக்கு புத்தி சொல்றேன் ஐயா. ஆமா என்ன வேலை பாக்குறீங்க? நாதஸ்வரம் வாசிக்கிறவன் ஐயா. சொக்கலிங்கம் மயில் வாங்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, நாதஸ்வர வித்வான்கள். தெய்வீக தொழில் பாக்குறீங்க, ஆனா புள்ள தருதல. ஏய் இனிமே ஒழுங்காரு, என்ன புரியுதா? யார் இந்த இருக்கேன்? பெரிய பாப்பேன் சார், அண்ணன் முறை. என்ன வேலை பாக்குறான்? டெய்லர் கடை வச்சிருக்காரு சார். முதல்ல அவன் வாயை தைக்கணும். பெரிய லாயர் மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஐயா நான் அவனுக்கு சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா, மன்னிச்சிருக்கேன். நானா இருந்ததால விடுறேன். அந்த லூசு கிட்ட சொல்லுங்க, வேற யாராவது இருந்திருந்தா முட்டி முட்டி தட்டி உள்ளார போட்டிருப்பாங்க. போங்க, உங்க மூஞ்சிக்காக தான் விடுறேன். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ வண்டி ஐடியா. அச்சோ என்னாச்சு உங்க பருப்போ? என்ன சித்தப்பா விட்டாங்களா? விட்டாங்கப்பா. சொன்ன பாத்தீங்களா, பயந்துட்டாங்க. லாயரை கூட்டு வரேன்னு சொன்னா பயந்துட்டாங்க. பாண்டி இதான் பாண்டி, போலீஸ்ட்ட பேசுற விதத்துல பேசணும், ஆனா பயப்பட மட்டும் கூடாது. ஆமா புறப்பட்டீங்களா? போக வேண்டியதானப்பா, விட்டாங்களே. சரி நீங்க போங்க, நான் போய் ஸ்டேஷன்ல தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். வேணாப்பா, இன்ஸ்பெக்டருக்கு நன்றி சொல்லிட்டு போலாம். நன்றி சொல்லிட்டீங்களா? ஒரு கம்ப்ளைண்டே இல்லாம இவனை எப்படி பிடிச்சு வைக்கலாம், அதை கேட்க வேணாமா? அப்பா இப்ப விட்டாங்களே, எதுக்குப்பா அதெல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டு போலாமே. நம்மள விட்டாங்க, அடுத்த ஆளுக்கு இது வரக்கூடாது. லாயரை கூட்டு வந்தேல, ஏதாவது வேலை கொடுக்கணும். போயிட்டு வந்துடுறேன். நம்மளுக்கு ஏன்பா அந்த வேலையெல்லாம் பாக்குறவங்க பாத்துக்கிட்டு. நீங்க போங்க, நான் கேட்டு வந்துடுறேன். எனக்கு என்ன பண்ணி வா பண்ணிப்பா, நான் போயிட்டு வரேன் சித்தப்பா. அண்ணே வேணாண்ணே, நல்லா போயிட்டு வாயா, நான் வரேன். எப்பா வாப்பா, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். என்னமோ பிரச்சனை நம்மளாலங்கிற மாதிரி போறாங்க அவங்க. சார் பிரச்சனை இல்ல, ஸ்டேஷன் போக வேணாம். எனக்கு ஃபீஸ் எங்க? ஃபீஸா கோட்டை தச்சு கொடுத்தேன்ல, பேலன்ஸ் இருக்குல்ல, சரியா போச்சு போங்க. விடுப்பா போப்பா. அங்க எங்கடா போற? தலைமுகிட்டு வா போ. எதுக்குப்பா தலைமுழணும்? போலீஸ் கிட்ட தானே வர. நம்ம குடும்பத்துல யாரும் போலீஸ் ஜீப்ல ஏறினது கிடையாது. அதுக்கு ஏன்பா தலைமுழணும்? போலீஸ்ல சம்பந்தப்பட்டவங்க பெரும்பாலும் அயோக்கியனுங்க, பாவம் பண்ணவங்க, திருட்டு பயலோட தான் இருப்பானுங்க. அந்த இடத்தோட அமைப்பு அப்படிடா. அந்த காத்து கூட நம்ம மேல பறக்கூடாது. பட்டுச்சுல என்ன காரியம் நீ பண்ணிருக்க? என்ன தப்பு பண்ணாவ? இவ பண்ணது சரியா இருக்கா? இவ பண்ணது கேளு, நியாயங்களை அவ பண்ணது சரியான அவளே கேளு. சும்மா எதையோ நினைச்சு இங்க பேசிக்கிட்டு இருக்காத. அவன் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு பாவம்? நானும் கேட்டேன். மாடு மாதிரி வந்திருக்கா, நடுராட்டு என்கிட்ட ஈன பல்ல அடிச்சிட்டு நோட் அடிக்கிட்டு இருக்கா. பார்த்து எனக்கு எப்படி இருந்திருக்குமா? சொல்லி வைமா, இதான் லாஸ்ட் அவளுக்கு. குந்தாணி குந்தாணி மூஞ்சியம் முகர கட்டையும் பாரு. என்ன பாக்குற? கூட பிறந்தவன் கேக்குறான்ல, சொல்லு. அது ரெண்டு பழக்கம். ஆம்பளைகிட்ட பேசுறதும் சிரிக்கிறதும் குழுப்பெறி போச்சு உனக்கு. அப்பா பஸ்ல ஸ்டாண்டிங்ல வரவங்க உட்கார்ந்து இருக்கவங்கள்ட்ட நோட் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கற சாதாரண விஷயம் தானே. நீ அவளுக்கு சப்போர்ட்டா அடிச்சணும்? ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன். பஸ்ல எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க வராங்க, அவங்கள யார்கிட்ட டிஃபன் பாக்ஸ் கொடுக்க வேண்டியதானே? அது என்ன கரெக்டா வயசு பொண்ணா பார்த்து அது உன்னைய பார்த்து கொடுக்கணுமா? அப்பா அவங்களும் கரெக்டா கொடுப்பாங்க, இவளுக்கு பொறுப்பாயும் மடியில வச்சுக்கோளுங்க. இது வேற விஷயம்பா, எனக்கு தெரியும்டி. நிறுத்துட்டா, எப்ப பார்த்தாலும் இவளை திட்டிட்டே இருக்க. அது இருக்கட்டும், ஒரு பிரச்சனைன்னு வந்தா யார கூட்டு போறதுன்னு உங்களுக்கு ஒரு விவசாய வேணா? அந்த கோபி தான் கிடைச்சானா போலீஸ்ல பேசுறதுக்கு? ஏன் இவனுக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணங்கற அவன் தான் வந்து நிப்பான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை அவங்கிட்ட இல்ல, அவங்க ஆத்தாக்காரிட்டதே. என் பிள்ளை போலீஸ்ல மாட்டிக்கிட்டான்னு அவன் பிள்ளைதான் காப்பாத்தினான்னு ஊர் புறம் சொல்லி பீத்திட்டு தெரியவா. இவனுக்கு ஒரு பிரச்சனை அவரத்தான் தான் கொதிச்சுச்சு வந்து நின்னான்ல. ஆமாமா, கோபின ஓர பொங்குனாலதான் போலீஸ் இப்படி ஏத்துனாங்க. கோபி எப்படி பேசினானா எனக்கு தெரியாது. இந்த வழக்கத்தை இதோட விட்டுருங்க. அது என்ன எல்லா விஷயத்தையும் மூத்தவர் சொல்லி அங்கேயே பேசிருக்கீங்க. ஏன் இந்த வீட்டு உங்களுக்கு யாருக்குமே மூளை? ஏன் பாதியிலே நிப்பாட்டிட்ட? முழுசா சொல்லி முடிச்சிரு. என்ன இதெல்லாம்? தங்கச்சிக்காரே ஒரு வயசு பையன் கூட பேசிட்டா, அது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போயிருச்சு. பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு, அது உனக்கு மான பிரச்சனையாயிருச்சு. ஆனா உனக்கு இதை எல்லாத்தையும் விட கோபி கிட்ட போய் உதவி கேட்டுட்டாங்கல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. ஆனா கேக்குறேன், இந்த பொண்ணோட பிரச்சனை இல்ல வேதனை யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாரும் பாக்குறப்ப இவன் இவளை அடிச்சிருக்கானே, இந்த பொண்ணு மனசு என்ன பாடுபட்டு இருக்கும்?
ஐயோ இல்லம்மா இல்லம்மா ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த போலீஸ்காரன் புத்தி கூட உங்களுக்கு இல்லாம போச்சேப்பா. ஏன்டா 4 பேர் மத்தியில் இந்த காரியத்தை செஞ்சேன்னு அவனை கண்டிக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு அறிவு இல்ல? இல்ல கேக்குறேன், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? தோளுக்கு வளர்ந்த குழந்தைய கை நீட்ட உனக்கு கூசல? 4 பேர் மத்தியில் இந்த காரியத்தை செய்யறமேன்னு உனக்கு அசிங்கமா தெரியல? பாக்குறவன் என்னடா நினைப்பான்? இந்த பொண்ணு உண்மையிலேயே சரியில்லை, அதனாலதான் இந்த பொண்ணோட அண்ணங்காரனே நடு ரோட்ல போட்டு அடிக்கிறான் நினைக்க மாட்டாங்களா? இதை எதையும் யோசிக்காம சிலிப்பிட்டு வந்துட்டீங்க நீங்க. பப்ளிக்ல ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தா அது நம்ம குடும்பத்து அசிங்கம் இல்லையாக்கும்? அசிங்கம் இல்ல, ஏன்னா யதார்த்தமா இந்த காலத்துல நடக்கிற விஷயம் அது. ஆனா நீ பண்ண கூத்து தண்ட அசிங்கம் கேவலம். இந்த பாரு, உங்க அப்பா உன்னை கண்டிக்க மாட்டான், ஆனா நான் கேள்வி கேட்பேன். இன்னொரு முறை பொம்பளை பிள்ளைங்களை கை நீட்டின பெல்ட் பிஞ்சிரும், ஜாக்கிரதை. இவரை கூட்டமா நாட்டா மாதிரி வந்து பேசிட்டு போறாரு. நீங்க என்னடா பொட்டி பாம்பா நிக்கிறீங்க? இந்த அரட்டல் ஒட்டெல்லாம் அவர் வீட்டுல வச்சுக்கிறட்டா, இங்க வேணாம். இவருக்கு நீங்க ஒத்து உதுறதே கச்சேரியோட நிப்பாட்டிக்காங்க. இப்படி இருந்தா நம்மளுக்கு மரியாதை இல்ல. நம்மளும் கச்சேரி பண்ணணும், நம்மளும் சம்பாதிக்கணும், அப்பதான் நம்மளுக்கு மரியாதை இருக்கும். ஏய், உங்க அம்மா ஆரம்பிச்சிட்டாடா பூபாலத்தை. இனிமே மங்களம் பாடாம ஓய மாட்டாவா? இந்த வக்கால பேச்சுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. எல்லா பாட்டும் என்கிட்ட தானே நீங்க பாடுவீங்க. வந்தாருல அவர்கிட்ட பாட வேண்டியதானே. எல்லா வீரப்பம் பொம்பளை கிட்டதே. அட நீங்க எதுக்கிட்ட நின்னு தொலைறீங்க? அடிச்சு தொலைய போறாருடி. வாங்கடி வீட்டுக்குள்ள, வாங்கடி வாங்கடி. வீட்டு பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? ஏன்டா நிக்கிறீங்க? முதல்ல குளிக்கடா. நானே குடிச்சிக்கிறேன்பா இப்ப. ஹலோ, நான் காரைக்குடியில இருந்து. மகேஸ்வரி தானே பேசுறது? ஆமா சார். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க வாய்ஸ் சன் மியூசிக் வியூவர்ஸே கண்டுபிடிச்சிருவாங்க. எங்களுக்கு அவ்வளோ ஈஸி, அவ்வளோ ஃபேமஸ் உங்க வாய்ஸ் வேற. தேங்க்யூ சார். ஓகே மகேஸ்வரி, லாஸ்ட் வீக் சூப்பரான சமையல் குறிப்பு சொன்னீங்களே, அந்த மாதிரி இந்த வீக் எதுவும் வச்சிருக்கீங்களா? இந்த வாரமும் ஒரு சமையல் குறிப்பு வச்சிருக்கேன் சார். கண்டிப்பா சொல்லுங்க மகேஸ்வரி. ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே மகேஸ்வரி கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை வந்து மகேஸ்வரி நமக்கு கால் பண்ணி சூப்பரான குறிப்பு சொல்லுவாங்க. இப்போ காரைக்குடியிலேருந்து கால் பண்ணி இந்த மகேஸ்வரிக்காக சூப்பரான பாடல். ஏங்க, உங்க மகளுக்கு வீட்லயே ஒழுங்கா வேலை பார்க்க தெரியாது, இவ போய் ஊர் புறம் குறிப்பு கொடுக்க போறாளாம். இவளை ஒழுங்கா வீட்டுல வேலை பார்க்க சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் என்ன குத்தம் சொல்லிட்டே இருமா. ஏமா என்ன வேலைக்கு அனுப்பணும்னு சொன்னா கேக்குறீங்களா? அப்பா என்ன வேலைக்கு அனுப்புங்கப்பா. முதல்ல அவளை மாதிரி வந்து காட்டு, அப்புறம் பேசுவோம். குழந்தைய பார்த்து பெருமை பண்ணணும் நீ. காரைக்குடி மகேஸ்வரின்னா சன் மியூசிக் பாக்குற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் நீ. அப்பா, அது பேரு ஃப்ரௌடு கிடையாது, ப்ரௌடு. சார் தந்து புரிஞ்சா சரி. எதுக்கடி சிரிக்கிறீங்க? பின் என்னம்மா, நம்ம வீட்டுக்கு லெட்டரை விட தந்தி தான் ஜாஸ்தியா வருது. பெரிய சூடன் மாமா எதுக்கு எடுத்தாலும் தந்தியா அடிச்சு கொல்றாரு. அவர் இடி போஸ்ட் மாஸ்டர்ல, அவருக்கு தந்தி எல்லாம் தள்ளுபடியில கிடைக்குதோ என்னவோ. சரி, இப்ப எதுக்கு அடிச்சிருக்காரு? எதுக்கு அடிச்சிருப்பாரு? அத்தை ஊர்ல இருந்து வராங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூட்டிட்டு வர சொல்லி அடிச்சிருப்பாரு. நல்ல விஷயம். என்ன சுமதி வயசுக்கு வந்துருச்சு. அது அழகா மாப்பிள்ளை எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா? என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா, அவ்வளவுதான். அவர் அதை அனுப்புறதே பெரிய விஷயம். ஏங்க, பொண்ணு பெரிய மனுஷி ஆனத ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம். இவர் என்ன தந்தி அடிச்சிருக்காரு? ஐயோ, சின்ன சின்ன மொபைல் போன் எல்லா இடத்துலயும் விற்கிறான். அவர் தந்தியை தாண்டி இதுக்கெல்லாம் வரவே இல்லை. என்ன இன்னைக்கு ஃபுல்லா கண்ணுக்கு ஒத்தடம் வச்சுட்டே இருக்க? தங்கச்சி மேல பாசம் வச்சேன், அதனோட விளைவு தான் அது. என்ன வளர்ற? என்னைக்கு நீ எங்க மேல பாசம் வச்ச? நீ பேசாம மாவத்தை மகா, எல்லாத்தையும் தேய்ச்சிரு. நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் சும்மாவே உட்காந்துட்டு இருக்க? சும்மா இருக்குன்னு பெருமையா நானா? எதுவும் பிரச்சனை வரல இல்ல. நீ சும்மா இருக்கிறதே பிரச்சனை, இதுல புதுசா வேற பிரச்சனை வேணுமா? சுமதி. என்னம்மா? இந்தா உளுந்தங்களி சாப்பிடு. என்னம்மா இது? உளுந்தங்களி. உடம்புக்கு நல்லது, சாப்பிடு. ஹலோ புஷ்பா அண்ணே, எப்படி இருக்கண்ணே? சந்தோஷமான விஷயம் கேள்விப்பட்டோம். பொண்ணு பெரிய மனுஷி ஆயிடுச்சா? ஆமாண்ணே. மாப்பிள்ளை தந்தி அடிச்சிருந்தாரு, அவர்கிட்ட பேசலாமா? அவரா? அவரு புரியுது, உன் சங்கடம் புரியுது. அண்ணிக்கிட்ட பேசுறியா? ஹலோ. போன் இங்க இருக்குதுமா. ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க? ராகினி எல்லாருமே நல்லா இருக்காங்க அத்தை. எங்க மாமா குறைசூடர் எப்படி இருக்காரு? ஆமா, பின்ன அவர் அடிக்கிறது தந்தி ஒண்ணுதான். அதையும் எப்ப பாரு குறையும் குத்தமா தான் அடிச்சிட்டு இருப்பாரு. அதனாலதான் அவர் பேர் குறைசூடர். அம்மாட்ட கொடு. அத்தை இதோ தர்றேன், அம்மாட்ட தரேன். புஷ்பா அண்ணி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. சரி, இந்த பிள்ளைக்கு சடங்கு நடத்துறதா என்ன இருக்கா இல்லையா உனக்கு? அது விஷயமா தான் காலையில இருந்து அவர்கிட்ட போராடிட்டு இருக்கேன் அண்ணி. என்ன பிள்ளை அப்படி சொல்ற?
இந்த பாரு தாய் மாமாலாம் வந்து சீசை வேணாமா உனக்கு? சீக்கிரமா மாப்பிள்ளை எப்படியாவது கலந்து நல்ல ஒரு நாளா பாரு. நாங்கெல்லாம் வரதுக்கு ரெடியா இருக்கோம். சரி அண்ணி. சரி நான் அப்புறம் பேசுறேமா. வச்சிடறேன் அண்ணி. ஏண்டி வளவலன்னு எதுக்கு பேசுற? சுருக்கமா பேசிட்டு வைக்க தெரியாதா உனக்கு? கூட பிறந்தா என்கிட்ட அளந்தாலும் பேச முடியும். நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் தந்தி அடிச்சு அசிங்கப்படுத்துறீங்க. நானும் அப்படியே இருக்க முடியுமா? அசிங்கமா? தந்தி அடிக்கிறது அசிங்கமா உனக்கு? இங்க பாருடி, என்னை பத்தி வேணா கூட குறைச்சலா பேசு. என் டிபார்ட்மெண்ட்டை பத்தியோ டெலிகிராம் பத்தியோ தப்பா பேசுன அவ்வளவுதான். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல, இது கூட தந்தி அடிப்பாங்க? ஏய், உன் அண்ணனுங்க முகத்தை பார்க்க பிடிக்கல, அவங்க குரலை கேட்க பிடிக்கலடி. இப்ப என்ன தகவல் சொல்லணும்? சொல்லியாச்சுல, அதோட விடு. பசிக்குது, சப்பாத்தியை தேடி சாப்பிடணும். தினம் திங்கிறீங்கல்ல. ஹலோ புஷ்பா, தந்தி வந்துருச்சு. என்ன சுமதி பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ஆமாண்ணே. இது பாரு, சடங்குலாம் நல்லா பெருசா செய்யணுமா? உன் புருஷன்கிட்ட சொல்லு. சரிண்ணே. அவர் இல்லைங்கம்மா ஏதாவது சொல்லுவாரு, நீ தான் அவரை சமாளிக்கணும். ஆமா, உன் அண்ணி பேசணும். ஹலோ புஷ்பா, சுமதி பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ஆமா நீ ஸ்கூல்ல தான் நடந்திருக்கு. தகவல் தெரிஞ்சு நான் தான் போய் கூட்டு வந்தேன். எத்தனை மணிக்கு என்னன்னு சொல்லி நேரம் குறிச்சு வச்சையா? ருது ஜாதகம் தான் பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். குறிச்சு வச்சிருக்கேன் நீ. சடங்கு பண்றத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அவட்ட பேசணும் அண்ணி. இங்க வாரு புஷ்பா, அவளுக்கு சடங்கு நடத்தியே ஆகணும். உன் புருஷன்கிட்ட சொல்லி வை. சரி நீ. உன் வீட்டுக்காரு தந்தி ஸ்டாம்பு கார்டு கவர் இருந்தா மட்டும் பத்தாது. பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கான், அதுக்கு ஒரு சடங்கு பண்ணணும்னு நினைக்கணும். அவரு அசால்ட்டா இருந்தாலும் நீ தான்ப்பா எடுத்து சொல்லணும். சரி நீ. விட்டுறக்கூடாதுப்பா, கண்டிப்பா சடங்கு வச்சுதான் ஆகணும். அப்பதான் சபையில எங்க உரிமையை காட்ட முடியும். சரிங்க நீ, வச்சிடுறேன். சரி, இப்ப சுமதி சடங்கு விஷயமா என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. ஆரம்பத்துல என்ன சொன்னோம் அதான் இப்பவும் சொல்றேன். அர்த்தம்லாம் பேசாதீங்க. ஊர் உலகத்துல பொம்பளைங்க அவங்க பிள்ளைங்க வயசுக்கு வந்தா சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் செய்யறத முறை. ஊர் உலகத்துக்காக எதுவும் பண்ண முடியாது. நமக்கு எது சௌகரியமோ அதான் பண்ண முடியும். அது முதல்ல தெரிஞ்சுக்க. மூத்தவளுக்கு எதுவுமே பண்ணல, சின்னவளுக்கு ஏதாவது பண்ணி பார்க்கலாம்ல. ஏன் இப்படி பிடிவாதம் பண்றீங்க? என்னடி பிடிவாதம் பண்றாங்க? சடங்கு பண்ணியாகணும், என்ன அவசியம்? இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம். பாக்குற பொம்பளைங்க எல்லாம் ஏன் உங்க பிள்ளைக்கு சடங்கு செய்யல என்னதான் கேள்வி கேட்கறாங்க. நான் எங்க போய் முடிக்கிறது? எங்க வீட்டுக்காரர் சடங்கு செய்ய விட மாட்டேங்கிறாருன்னு சொல்றதா? அப்படின்னா உங்க வீட்டுக்காரர் லூஸான்னு கேக்குறாங்க. எப்படி சொன்னா? எல்லா பொம்பளைங்களும் சொல்றாங்க. இந்த பாருங்க, இப்ப முடிவா சொல்றேன், சுமதிக்கு சடங்கு பண்ணியே ஆகணும். சரி, என்னவோ பண்ணி தொலை. என் பேச்ச நீ என்னைக்கு கேட்டிருக்க? என்னவோ பண்ணி தொலைனா நீங்க தானே முன்னாடி நின்று நடத்தணும். நீ தானடி சொன்ன இது பொம்பளைங்க சமாச்சாரம், என்ன ஏன் கேட்கற? சொன்னேன், உங்க வேலையை நீங்க செய்யணும்ல. என்ன பண்ணணும்? பொண்ணுக்கு தாய் மாமங்க இருக்காங்கல்ல, நீங்க போய் நேர்ல போய் சொல்லிட்டு வரணும்ல. ஓஹோ, இதையே சாக்கா வச்சுட்டு அண்ணனுங்க முன்னாடி சலாம் போட சொல்றியா? அதெல்லாம் முடியாது. ஏங்க, இதுல சலாம் போட என்ன இருக்கு? உங்க மகன் சடங்கு தானே உங்களை கூப்பிட போறீங்க. நீங்க நேர்ல போய் கூப்பிடுறதா முறை. என்னடி முறைக்கிறன்னு பேசிட்டு இருக்க? எனக்குன்னு இது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, அதை காப்பாத்தியானும்ல. நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். உங்க அண்ணன் பிபி உதறவனுக்கு ஒத்து உதறவனுக்கு சலாம் போட முடியாது. எனக்குன்னு ஒரு இது இருக்குல்லடி. எது இருக்கு? நீங்க நேர்ல போய் கூப்பிடுறதா முறை. என் ரேஞ்சுக்கெல்லாம் அவங்க ஈக்குவல் கிடையாது. அவங்க ரேஞ்சுக்குள்ள போய் சொல்றதான் கரெக்ட். இந்த உட்காந்துருக்கலாம் உன் புள்ள, அவன் அனுப்பி சொல்லிட்டு வர சொல்லு. என்னால அவங்க வீட்டுக்கு போக முடியாது. அவனும் போக மாட்டானா? சரி, நீங்க சொல்ற காண்டி வேணா போறேன். காசை கொடுத்தீங்கன்னா இப்பயே கிளம்புறேன். காலையிலே போடா. அம்மா, நான் அவங்க வீடுன்னு சும்மா அப்பா காண்டி சொன்னம்மா. மாமா மேல எவ்வளவு உசுறு வச்சுக்கேன் தெரியுமா? கமேஸ்வரி, என்ன எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க? உண்மையிலே அவங்க என்ன நாங்க ரோட்ல வச்சு அப்படி அடிக்கிறான். ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்க. அதுக்கு இல்லைங்க, எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சாரிங்க, எல்லாம் என்னால தாங்க. ஐயோ, கடை வீதிங்க, எல்லாரும் பாக்குறாங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. ப்ளீஸ் கமேஸ்வரி, ஒரு நிமிஷங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அத்தா, இது யாரு? என்னது இங்க நிக்கிறீங்க? எப்போ வந்தீங்க தான்? காமு, எங்க ஊருக்கு வந்துட்டு டீ கடையில டீ வாங்கி குடிக்கிறீங்க. நீங்க கேட்டா நான் போட்டு தர மாட்டேனா தான்? அண்ணா இந்தானே. தம்பி, மிச்ச காசு மிச்சத்தை நீயே வச்சுக்கணே. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா காமு? ஓ மனசுக்குள்ள இப்படி ஒரு அன்பா. நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? எதுக்கு வந்த? என்ன பிள்ள ட்ரெண்டே மாத்துற? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா தானே பேசினேன், இப்போ என்ன பாயிர? தள்ளிப்போ, இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன பிள்ள, நம்ம 2 பேரும் அன்பா பேசுறது தேவையில்லாத வேலையா? உன்கிட்ட நான் எதுக்கு அன்பா பேசணும்? அதுக்கெல்லாம் வேற ஆளா பாரு. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? சுமதி பிள்ளை வயசுக்கு வந்திருக்கு, அதான் உன்னை இன்வைட் பண்ணிட்டு சீஃப் கெஸ்டா கூட்டி போலாங்கிறக்காண்டி வந்தேன். என்னது, உன் தங்கச்சி சடங்குக்கு நான் கெஸ்டா? பைத்திய மாதிரி பேசாத, சரியான கிராக் நீ. என்னடா அது கொடுமையா இருக்கு? முன்னாடி அவளா வந்து சிரிச்சு பேசினா, இப்போ அவளா முறைச்சிட்டு போறா. காமு, 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 என்ன பிள்ளை வீடு பூட்டி இருக்கு? அம்மா பூ கடைக்கு போயிருப்பாங்க. நீ தான் சாவி வச்சிருப்பல, தர உள்ள போவான் ஜாலியா. அம்மா கிட்ட தான் இருக்கு சாவி. நான் வேணா ஒட்டச்சிரவா?
ஒரு மார்க்கமா பேசுற அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன். நாவலா ஏ காம ஏ காம் ஐயோ வெளிய வாங்க மருமகனே, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன விசேஷம்? தங்க சுமதி வயசுக்கு வந்திருக்கு, அதான் முறை சொல்லிட்டு போலாம் வந்தேன். சந்தோஷமான விஷயம்தான், நல்லபடியா செஞ்சிடலாம். வாங்க உள்ள வாங்க. இல்லத்தா இனிமே வந்து என்ன ஒண்ணா? என்ன சொல்றீங்க? இல்லத்தா விசேஷம் சொல்லிட்டேன், நீ மாமாவுக்கும் மச்சானுக்கும் சொல்லணும். நான் கிளம்புறேன் தா. ஒரு வாய் காப்பியாவது குடிச்சிட்டு போலாம்ல? நம்ம வீட்டு காப்பி தானே, எப்போ வேணாலும் குடிச்சுக்கலாம். வரேன் தா. ராசப்பா உன்னை தேடி ஒரு பையன் வந்திருக்கான். என்னம்மா என்னம்மா? பாக்க ஒரு பையன் வந்திருக்கான். இந்த வரேன். சம்பந்தம் வணக்கம் மாப்பிள்ள, வா 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 வா. மாப்பிள்ள நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேம்மா. வா மாப்பிள்ள போய் டீ சாப்பிடுவோம். இருக்கட்டும்மா. ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்னப்பா? தங்கச்சி சுமதி இருக்குல்ல, அது வயசுக்கு வந்துருச்சு, சடங்கு வச்சிருக்கான். அதான் அம்மா உங்ககிட்ட முறை சொல்லிட்டு வர சொன்னாங்க. அம்மா என்கிட்ட சொல்லிட்டு வர சொல்லிச்சா? ஆமா. என்கிட்ட தனியா சொல்லிட்டு வர சொல்லிச்சா? ஆமா மாமா. அம்மா சொன்னுச்சு ராசப்பாண்ணே ரைஸ் மில்ல இருப்பாங்க, நீ போய் பார்த்து ஸ்பெஷலாக சொல்லிட்டு வான்னு சொன்னிச்சு மாமா. ஏன் மாமா கண்கலங்கறிய? இதுதான்டா மாப்பிள்ள கூட பிறந்த பிறப்புங்கிறது. ஊர்ல ஒரு பையன் என்னை மதிக்கிறது இல்லப்பா. தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது யார் கூடயாவது நான் பாசமா நின்று பேசணும்னு நினைச்சா கூட என்னைய ஒதுக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. என் தங்கச்சி பாத்தியா என்னை விட்டு கொடுத்துச்சா? உன்னை அனுப்பி என்கிட்ட சொல்லிட்டு வர சொல்லியிருக்கு. இதாண்டா ரத்த பாசங்கிறது. சரி மாமா, கண்டிப்பா வந்துருங்க மாமா. பின்ன கண்டிப்பா வந்துடுறேன். தாய் மாமன் வரவாச்சே, விட்டு கொடுத்துருவானா? ஊரே மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி நான் செய்யறனாலையான்னு பாடுறான். மாப்பிள்ள என்ன மாமா? மாப்பிள்ள கல்ல மிட்டாய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். சரி மாமா, சரி சாப்பிடுங்க. மாமா எப்பவும் ஜோப்ல வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படியா மாமா? அப்பப்ப ஒன்னு எடுத்து வாயில ஓ போட்டு. சரி மாமா, சரி மாமா. மாப்பிள்ள வராதவே வந்திருக்க, வா மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம். இல்ல மாமா, வேணாம் மாமா. மாப்பிள்ள எல்லாருக்கும் மாதிரி எனக்கும் குடும்பம் குட்டின்னு இருந்துச்சுன்னா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்தே வச்சிருவேன். என்ன செய்யறது, நான் தனி மரம் ஆயிட்டேன். அதனாலதான் உன்னைய மெஸ்லயாவது சாப்பிட வச்சிடலாம். ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கிறேன், எனக்கு பசிக்கல. இப்போ நான் கோவில் மச்சானுக்கு வர போய் முறை சொல்லணும், அப்படியே சொல்லிட்டு பெரிய மாமா வீட்டுக்கு வந்துடுறேன். அங்கே வருவீல்ல நீங்க? கண்டிப்பா வருவேன். அப்போ அங்கே வந்து பார்க்குறேன் மாமா. வா வரேன் மாமா. வரேன்டா மாப்பிள்ள, கண்டிப்பா வருவேன்.